friends, welcome back to our channel Cake Dappa. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ரோஸ் மில்க் கேக் 1/2 kg தான். இதுக்கு வந்து வெனிலா ஸ்பஞ்ச் தான் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க வெனிலா ஸ்பஞ்ச் எப்படி பண்றதுன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு ஆர்டர் இருக்கு. ஒன்னு வந்து Black Forest, ஒன்னு ரோஸ் மில்க். Black Forest வந்து இன்னொரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு வந்து 3 முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன். இதுல வந்து சுகர் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் சுகர் பிளஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து முட்டையை பீட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ வந்து எக் நல்லா பீட் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்டரை. இப்போ வந்து எக் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எக்கும் சுகரும் இதில் வந்து முட்டை ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் 1/2 kgக்கு வந்து நான் இதில் 1.5 மூடி சேர்ப்பேன் வெனிலா எசன்ஸ். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பஞ்சோட கலர் லைட்டாக பிங்காக இருக்கணுன்றதுக்காக பிங்க் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு 1/2 kgன்றதால 1/2 கப் பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணோம். சுகரும் மைதா மாவும் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். இப்போ இதில் சளிச்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா மைதாவும் பேக்கிங் பவுடரும். ஸோ வந்து பேட்சாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. டின்னுக்கு வந்து மாற்றிக்கலாம். டின்னுக்கு மாற்றியாச்சு. ப்ரீ ஹீட்டட் அவனில் பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அவனில் வச்சு இந்த வெனிலா ஸ்பஞ்சு அதாவது ரோஸ் மில்க் கேக்குக்கு இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கேக் டின் சூடாக இருக்குது. இதை ஆறுறதுக்காக நான் விட்டுருக்கேன். இதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பீசஸாக கட் பண்ணி க்ரம் கோட் பண்ணி மெயின் கோட் கொடுக்கணும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக கேக் கொடுக்கணுன்றதால அந்த வீடியோ முன்னாடியே போடாதீங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.